எப்பொழுதும் பிரார்த்தனையை நாம் அவசரப்படக்கூடாது. பிரார்த்தனையில் நாம் அவசரப்படக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நிறைய பேருடைய துஆ ஏன் அங்கீகரிக்கப்படுவதில்லை என்று சொன்னால், தஅவுது ஃபலம் யுஸ்தஜப் லி, இப்படி சொல்லுவதுதான். நான் பிரார்த்தித்தேன் எனக்கு பதில் கிடைக்கவில்லை. இதுதான் நிறைய பேருடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படாமல் இருப்பதற்கான காரணம் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொன்னார்கள். தஅவுது ஃபலம் யுஸ்தஜப் லி, நம்ம சொல்லுவதில்லை, ஆனா உள்ளத்துல என்ன செய்யுது இருக்குது. நம்ம வாயால சொல்றது இல்ல, யாராவது இப்படி கொஞ்சம் இழுத்து கேட்டாங்கன்னா சொல்லிடுவோம். ஆனா ஆள் மனதில் என்ன இருக்குது, எத்தனையோ முறை கேட்ட சொன்னா குஃபுராகிருமோன்றதுக்காக சொல்லாம இருக்கிறது. ஆனா உள்மனதில் என்ன செய்யுது, எத்தனையோ முறை கேட்ட ஒண்ணு நடக்கல. இந்த மாதிரியான பதிவு தான் உங்களுடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படாமல் இருப்பதற்கான காரணம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்ப துஆவில் என்ன செய்யக்கூடாது, அவசரப்படக்கூடாது. நம்ம கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், உறுதியாக கேட்க வேண்டும். காரணம் இன்னொன்னு நினைங்க, நம்ம அங்கீகரிக்கப்படுற மாதிரி நம்மளுக்கு விளங்கலையா, நம்ம என்ன செய்யறோம், இபாதத் செய்வோம். எப்படி தொழுகிறோமோ, தொழுகிறத்துல உலகலாம எதிர்பார்க்கவில்லையோ, அதே மாதிரி என்ன செய்யுங்க, துஆவும் ஒரு இபாதத்து. நம்ம கேட்டது கிடைக்காது என்று நம்ம நினைத்தாலும் என்ன நினைக்கணும், நான் ஒரு இபாதத்து செய்யறேன் அப்படி என்ற உணர்வோடு என்ன செய்யுங்க, அவசரப்படாமல் துஆக்களில் நம்ம என்ன செய்ய வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும். நான்காவது அம்சம் என்ன, நம்ம துஆ கேட்கிற நேரத்தில் சிறியதோ பெரியதோ எல்லா விஷயங்களும் இறைவனிடத்தில் என்ன செய்யணும், கேட்க வேண்டும். ஆனா நம்ம அப்படி என்ன செய்யறது இல்லை, துஆ கேட்பதே இல்லை. நம்ம பெரும்பாலும் எதை கேட்போம், ஆக பெரியதையும் கேட்க மாட்டோம், மிகவும் சிறியதை கேட்க மாட்டோம். ஒரு மீடியமான விஷயங்கள் தான் என்ன செய்யறது, துஆ கேட்கிறது. செருப்பு வார இருந்து நம்ம துஆ கேட்டிருப்போமா, யா அல்லாஹ் செருப்பு வார இருந்து விட்டது, எனக்கு என்னது இதை சரிப்படுத்திக் கொள்ளக்கூடிய அளவுல எனக்கு என்ன செய், ஆற்றலை தா அப்படின்னு கேட்டிருப்போமா. செருப்புக்கெல்லாம் போய் அல்லாட்ட கேட்கிறதா, இதான் நம்ம செருப்புக்கெல்லாம் போய் அல்லாஹ்விடத்தில் கேட்பதா. சின்ன ஒரு பட்டன் போயிட்டு வைங்க, என்ன செய்வோம், யாழ் இதை சரிப்படுத்திக் கொள்கிற அளவுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஆற்றலை தான் நம்ம கேட்க மாட்டோம். இதுக்கெல்லாம் போய் அல்லாட்ட கேட்கிறது, இதுக்கெல்லாம் போய் பொஸ்ஸை அலட்டுறதான்ற மாதிரி, முதலாளியை போய் இதுக்கெல்லாம் கஷ்டப்படுத்துறதா மாதிரி அல்லாஹ்விட்ட என்ன செய்யறோம், சின்ன 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 விஷயங்கள்ல எல்லாம் நம்ம என்ன செய்யறதில்லை, இறைவனிடத்தில் கேட்பதில்லை, பெரியதும் கேட்பதில்லை. நம்மள யாராவது யா அல்லாஹ் எனக்கு ஒரு பெரிய ஒரு வாகனத்தை தா அல்லது ஒரு விமானத்தை தா துஆ கேட்டவங்க வைக்கிறோமா, விமானம்லாம் நம்மளோட வருமானத்துக்கு என்ன செய்யாது, சரி வராது. அதனால அல்லாஹ் நம்மளுக்கு என்ன செய்ய மாட்டான், தரமாட்டான். நம்மளோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அல்லாஹ்வுடைய துஆவும் என்ன செய்யப்படும், அங்கீகரிக்கப்படும். அதான் நமது சிந்தனை. நம்ம எது துஆ கேட்போம், உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், ஒரு வீடு வாங்குறதுக்கு இங்க நீங்க உழைக்கிறீங்க, லட்சம் ஒரு வீட்டுக்கு போகணும்னு வைங்க, 15 லட்சம் உங்களோட கையில இருக்குது, 5 லட்சத்துக்கு துஆ கேட்போம். யா அல்லாஹ் ஒரு மாதிரியா 15 அரேஞ்ச் பண்ணிட்டேன், மற்ற 5க்கு நீ தான் உதவி செய்யணும். அப்ப ஆரம்ப 15க்கு யார் செஞ்சது, அதுவும் அல்லாஹ் தான். ஆனா இவர் என்ன நினைக்கிறாரு, இந்த 15 நான் முயற்சி எடுத்தது, இன்னொரு 5க்கு யார்கிட்ட, அல்லாஹ்ட்ட கேட்கிறார். 15 ஒரு மாதிரியா என்ன செஞ்சுட்டேன், யா அல்லாஹ் எப்படியோ அரேஞ்ச் பண்ணிட்டேன், நீ அடுத்த 5க்கு நீ தான் என்ன செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும். அப்ப அல்லாஹ்வுக்கே நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா, ஒரு ஹெல்ப் பண்ணி தான் துஆ கேட்கிறோம். 15 நான் கேட்கிறேன், நம்ம ஒரு வசதி படைத்தவட்ட கேட்கிற மாதிரி தான் அல்லாஹ்ட்ட கேட்கிறோம். ஒரு வசதி படைத்த உதவி கேட்க போறீங்க, என்ன சொல்லுவீங்க, எல்லாம் செஞ்சுட்டேன், எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன், எல்லாமே முடிஞ்சுது, ஆனா ஒரே ஒரு பிரச்சனை, ஒரு 5 லட்சம் மட்டும் தான் என்ன செய்யுது, குறைபாடா இருக்குது. இது மாதிரி யார்கிட்ட கேட்கிறோம், இறைவனிடத்துல கேட்கிறோம். அல்லாஹ் அங்கீகரிப்பானா, அல்லாஹ்வை சரியா மதிச்சோமா, அல்லாஹ் தஆலாவை நம்ம சரியா மதிக்கவே இல்லை. அப்ப எப்படி துஆ அங்கீகரிக்கப்படும். அப்ப நமது துஆவுடைய பார்வை பிழை, நமது துஆவுடைய பார்வை பிழையாக இருப்பது நிச்சயமாக நம்மளுக்கு என்ன செய்கிறது தெரிகிறது. அப்ப அல்லாஹ்விடத்துல கேட்கிறது பொழுது சிறிதோ பெரிதோ யார் நம்மளுக்கு எல்லா விஷயத்தையும் செய்ய வேண்டும், அல்லாஹ் தான். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், எமது எண்ணங்களில் ஏற்படுகின்ற நல்ல மாற்றங்கள், தீய மாற்றங்கள், எமது வாழ்க்கையில் ஏற்படுகின்ற நலவு கெடுதிகள், எமது செயல்பாடுகள், எமது சொல்லிலே ஏற்படுகின்ற நலவு கெடுதிகள், எல்லாவற்றிலும் நம்ம துஆ கேட்டோமோ இல்லையோ அதற்குரிய விஷயங்களை அங்கீகரித்து செயல்படுத்தி கொண்டிருப்பவன் யார், அல்லாஹ் தஆலா. சிலதை நம்ம கேட்காமலே அல்லாஹ் தஆலா தருகிறான், சிலதை கேட்பதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான், அவ்வளவுதான். இல்லை என்றால் கேட்காமல் நிறைய விஷயங்களை இறைவன் எங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறான். அப்ப நம்ம எந்த துஆவுமே கேட்காம எங்கள்கிட்ட ஒரு 15 லட்சம் இறஞ்சாகுதுன்னு சொன்னா உங்களோட எண்ணத்தை இறைவன் கபூலாக்கிறான் அர்த்தம். நீங்க பிரார்த்தனையே செய்யாமல் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சுட்டான், உங்களுக்கு நிறைவேற்றி தந்துட்டான் அர்த்தம். புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அல்லாஹ் தஆலாவிடத்தில் துஆ அங்கீகரிக்கப்படுகின்ற விகிதாசாரம் ஆளுக்கால் வேறுபடும். உங்களோட நம்பிக்கை கேட்பதா இறைவன் என்ன செய்வான், சொன்னாங்க, ஆனா இந்த லன்னி அப்தி, எனது அடியானுடைய எண்ணத்துக்கு கேட்பதா நான் இருக்கிறேன். நீங்க இறைவனை எந்த அளவுக்கு நம்புறீங்களோ அந்த கேட்பதா என்ன செய்யறான், இறைவன் இருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன மின்கும் லரிஜாலன், உங்களில் சில மனிதர்கள் இருக்கிறார்கள், லவ் சஅலூக்கும் தீனாரன் அவ் திர்ஹமன் லம் துஅதுஹும்,
தீனாரையோ திர்ஹத்தையோ உங்களிடத்துல கேட்டால் நீங்கள் கொடுக்க மாட்டீர்கள். அந்த மாதிரி அவங்க லோ கிளாஸ் நீங்க நினைப்பீர்கள். இப்போ வல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக லவ் சஅலுல்லாஹல் ஜன்னத லஅதாஹு, அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை கேட்டாலும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்து விடுவார். அப்படிப்பட்ட மனிதர்கள் உங்களிலே என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள். ருப்ப அஷ்அத மத்ஃபூஉன் பில் அப்வாபி லவ் அக்ஸம அலல்லாஹி லஅபர்ர. எத்தனையோ மனிதர்கள் பரட்டை தலையோடு செருப்பு இல்லாமலும் வீதிகளிலே தெரிந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், நீங்கள் உங்கள் கதவை தட்டினால் நீங்களே அவர்கள் முகத்திலேயே என்னது கதவை சாத்தக்கூடிய தரத்திலே இருக்கக்கூடியவர்கள், சத்தியம் பண்ணினால் இறைவன் அதை நிறைவேற்றி கொடுப்பான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், சொன்னார்கள். யார் இவர்கள்? அப்ப எந்த இடத்தால் அவர்கள் உயர்ந்தார்கள்? எங்களிடத்திலே அந்தஸ்து இல்லாமல் எந்த இடத்தில் அவர்கள் உயர்ந்தார்கள் நீங்க புரிஞ்சுக்கணுமா இல்லையா? நல்ல முறையில் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். எமது வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா ஹைரும், நம்ம காபிராக இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, நடக்கக்கூடிய நல்ல மாற்றங்கள், எமது வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் யார் காரணம்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான். அல்லாஹ் தான் அதை கபூல் செய்து நிறைவேற்றுகிறான். ஆனா எல்லா விஷயங்களிலும் இறைவன் தானாக என்ன செய்வதில்லை, நிறைவேற்றி தருவதில்லை. சிலதுல துவா கேட்கணும்னு எதிர்பார்க்கிறான். துவா கேட்காமலும் நலவுகள் என்ன செய்யும், நடந்து கொண்டே இருக்கும். அதுக்கு நன்றியை எதிர்பார்ப்பான். இதுக்கு துவாவை இறைவன் என்ன செய்கிறான், எதிர்பார்க்கிறான். இதான் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். அதனால சிறிதோ பெரிதோ என்ன பழக்கம் இருக்கணும், துவா கேட்க வேண்டிய ஒரு பழக்கம் இருக்க வேண்டும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவா வருமானத்துக்கு ஒத்துவார துவாவா? என்ன துவா கேட்டார்கள்? ரப்பி ஹப்லி முல்கன் லா யம்பகி லி அஹதின் மின் பஅதி. இதுக்கு பின்னால் எவருக்குமே கிடைக்காத ஒரு ஆட்சியை எனக்கு தா. அப்படின்னா என்ன, அது வருமானத்துக்கு ஏத்த துவாவா? இல்லை. நம்மட துவால எதுக்கு ஏத்த துவா? வருமானத்துக்கு ஏத்த துவா அல்லது தொழிலுக்கு ஏத்த வருமானத்தை கேட்கிற துவா. இப்ப 2500 2800க்காக துவா கேட்போம், அவ்வளவுதான். 5000க்காக என்ன செய்ய மாட்டோம், துவா கேட்க மாட்டோம். ஏன்? அல்லாஹ் நினைச்சாலும் பொஸ்ஸ மாத்தேலான்னு மனசுல சொல்லுது. அதனால நம்ம கேட்கறது இல்லை. நாங்க மாற்றங்கள் இறைவனது கையிலிருந்து தான் ஏற்படுகின்றன என்ற நம்பிக்கை நம்மிடத்துல இல்லை. நமது சூழலுக்கு ஏற்பதான் இறைவன் என்ன செய்கிறான், மாற்றிக்கொண்டிருக்கிறான் நம்பிக்கை தான் நமக்கு இருக்குது. இப்ப புரிந்து கொள்ள வேண்டும், நபிமார்களுடைய துவாக்கள் கபூலாக்கப்பட்டதெல்லாம் இந்த இடத்துல தான். கடலுக்கு முன்னால மூசா அலைஹிஸ்ஸலாம் நிக்கிற நேரத்தில் அவரை நம்பி வந்த கூட்டம் என்ன சொல்லுச்சு? கால அஸ்ஹாபு மூசா இன்னா லமுத்ரகூன், நாங்கள் அகப்பட்டு கொண்டோம் என்று சொன்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? உங்களை நம்பி நான் வரல. அதான் மறைமுகமா சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? கல்லா இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், என்னோடு எனது இறைவன் இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான். அப்ப அல்லாஹ் தஆலா கம்பை எடுத்து என்ன செய்யறான், அதுல அடின்னு சொல்றான். மூசா என்ன செஞ்சாங்க? அடித்தார்கள். கடல் பிளக்குமா என்று அவர் யோசிக்கவில்லை. அடிக்க சொன்னது இறைவன் என்பதை மட்டும்தான் என்ன செஞ்சாரு, அவர் யோசித்தார். நெருப்புல போடப்படுகிற நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல இருந்த நம்பிக்கை, தரையில் கப்பல் கட்டுகிற நேரத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல இருந்த நம்பிக்கை, இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. யஹ்யா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் அந்த வயது போன காலத்தில் இருந்த நம்பிக்கை, இதெல்லாம் எதை காட்டுகிறது? சிறிது பெரிது என்பதல்ல, எமக்கு வழங்குகின்றவனுடைய தரம் என்ன, அவன் யாரு? அவன் தான் எல்லாவற்றையும் படைத்தவன். இயற்கை என்கின்ற ஒரு சூழலை அவன் தான் ஏற்படுத்தியவன். நினைத்தால் அதை தலைகீழா என்ன செய்வான், மாற்றுவான் என்கின்ற நம்பிக்கையோடு பிரார்த்தனை இருக்க வேண்டும். சிறிது பெரிது என்பது இருக்கக்கூடாது. துவா என்பது வணக்கம். அந்த துவாவுடைய விஷயத்தில் இறைவனிடத்தில் கேட்கிற நேரத்தில் நாங்கள் தேர்வு கொடுக்காமல் உறுதியாக என்ன செய்ய வேண்டும், கேட்க வேண்டும். அவசரப்படக்கூடாது. சிறிதோ பெரிதோ எதுவாக இருந்தாலும் இறைவன் என்ன செய்ய வேண்டும், இறைவன் தான் எனக்கு நிறைவேற்றி தர வேண்டும் என்கின்ற அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். சில வேளைகளை நமக்கு கண் முன்னால விளங்கலாம். என்ன விளங்குது? நம்ம அதாவது செருப்பு வார இருந்தால் நாங்களே செய்து கொள்றோம், இதுக்கு நம்ம துவா எல்லாம் என்ன செய்யல, கேட்கல, அப்படியெல்லாம் நம்ம நினைக்கலாம். ஆனால் இறைவன் என்ன செய்யறான், அதையெல்லாம் நம்மளுக்கு நடத்தி வைக்கிறான் என்பதை ஒரு செகண்டுடைய நிகழ்வை வைத்து நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு செகண்டில் நாம் செய்கின்ற வேலையும் ஒரு தேனி செய்கின்ற வேலையும் வித்தியாசம். அது மைக்ரோ செகண்ட்களாக என்ன செய்கிறது, வேலை செய்கிறது. நம்ம ஒரு செகண்ட்ல செய்கின்ற ஒரு வேலையை விட அதிகமாக அதுக்கு என்ன செய்யுது, வேலை செய்யுது. அப்ப அல்லாஹ்வுடைய பிரார்த்தனை என்பது நமக்கு நேரத்துடைய பரக்கத்தையும் என்ன செய்யும், ஏற்படுத்தி தரும் என்பதை நம்ம மனதில். இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லாஹ் ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்.